Hi friends, போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா physics strategies பத்தி தனியா போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டாபிக் வச்சிருந்தேன். எது மோஸ்ட்லி இந்த டைமுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா chemistry task strategies, effective study plan, அப்புறம் டெஸ்ட் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த மூணு இதையும் வந்து நான் ஒரு போலில் வச்சுருக்கும்போது டெஸ்ட் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக அந்த கண்டென்ட்டில் நான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அந்தளவு கூட உங்களுக்கு டைம் இல்லைனா நான் ஃபஸ்ட்டே சம்மரைஸ் பண்ணி ஒரு 5 to 6 பாயிண்ட் சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இந்த டைம் ரொம்ப நீங்கள் உங்களுக்கு குரூஷியல் எனக்கு புரியுது. அதனால் இந்த சம்மரியை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வீடியோ வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நான் மார்க் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நீட்டில் எப்படி எழுதணும் அதுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ரொட்டீன் நான் எப்படி மார்க் டெஸ்ட் எழுதினேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னுடைய டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ அந்த காலையிலோட டைம் வந்து நான் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட் நான் கொண்டு வந்தேன் 2 monthsக்கு முன்னாடி. ரொம்ப ரேராகவே தான் வந்து நான் அந்த 2 to 5 எழுதுவேன். ஆனால் அந்த 2 to 5 எழுதுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீட்டில் வந்து நம்ம அந்த டைமில் தான் எழுத போகிறோம். அப்போ நம்ம அந்த 2 to 5 எழுதுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்னோட இது பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் வந்து எந்திரிச்சு படிக்கிறதுக்கு வந்து சில பேர் நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சு லேட்டாக எந்திரிச்சு தான் படிப்பாங்க, அப்புறம் எந்திரிச்சோட கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் அந்த காலையில் டைமையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 5:30 எந்திரிச்சு இல்லை 6 o'clock இல்லை 5 o'clock எழுந்திரிச்சு ஒரு மார்னிங் ஸ்டடீஸை கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே கொண்டு வரணும் கடைசி 2 months அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணேன், மார்னிங் எப்படியாவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுக்காக மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா 6 to 9 அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக அதை நான் மார்க் டெஸ்ட் எழுதிட்டேன்னா கண்டிப்பாக அந்த டைம் எனக்கு எப்படி இருந்தாலும் யூட்டிலைஸ் ஆயிரும். அப்புறம் ரொட்டீனாக டே டு டே ஒர்க்கு கண்டிப்பாக அப்படியே ரெகுலராக பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். இதனால என்னுடைய மார்க் டெஸ்ட் டெய்லியும் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே சமயத்தில் எனக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தோம்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு இந்த மாதிரி நான் டெஸ்ட் கண்டினியூஸாக எழுதுறதுனால. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களோ அந்த டைமை நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சம்மரின்னு சொன்னால அந்த சம்மரி இந்த வீடியோட சம்மரி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நீங்கள் டெஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டில் பண்ணும்போது என்னன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை ப்ரிஃபர் பண்ணுறது. சப்ஜெக்ட் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஸ்டியூட்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா பயாலஜி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட் தாங்க. ஏன்னா அது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பின்னாடி எந்த ப்ரெஷரும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக நீங்கள் டக்குன்னு டைமை மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி பண்ணிடலாம். ஆனால் ஃபிசிக்ஸ்க்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தேவை. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து நிறைய டைம் தேவை. அப்போ பயாலஜி கெமிஸ்ட்ரி நீங்கள் எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ அவ்வளோ ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க் டெஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போனேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் ஃபிசிக்ஸை வந்து சில டைம் நான் யூஸ் பண்ணேன். ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுற மூலிமா என்ன எனக்கு நடந்துச்சுன்னா, ஃபிசிக்ஸை வந்து நான் ஒரு 1 ஹவரில் சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எனக்கு 1.5 hour எடுத்துச்சுன்னா கூட நான் அந்த டைமை பேக்கப் பண்ணிடுவேன். கடைசியில் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன். அந்த டைம் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கு மோஸ்ட்லாம் எனக்கு டைம் தேவைப்படாது. ஏன்னா சீக்கிரமாக நான் சால்வ் பண்ணிடுவேன், அதாவது ஷேட் பண்ணிடுவேன். எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக பயாலஜி கெமிஸ்ட்ரியை வந்து நான் ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன். அதனால் ஃபிசிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் எனக்கு சில டைம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஃபிசிக்ஸ்க்கு சில டைம் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், கடைசியில் எனக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பயாலஜி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சில கொஸ்டின் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம வந்து அதை விட்டுட்டு வந்துடும். நீட்டில் அது நடக்கலாம் சில பேர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சில டைம் வந்து உங்களுக்கு டைம் இல்லாமல் சில எக்ஸாமினர்ஸ் வந்து ஆன்சர் உங்களுடைய OMR பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த கொஸ்டினை நீங்கள் விட வேண்டியதாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பயாலஜியை ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிட்டேன், அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன். அந்த சம்மரி மட்டும் சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின் ஜம்ப் பண்ணி போகிறது, ஜம்பிங் பிட்வீன் த கொஸ்டின்ஸ் அது பண்ணுறதுனால பின்னாடி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். ஷேட் வந்து எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பார்ட்டாக முடிச்சுட்டு அதை வந்து ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுவாங்க. திருப்பி இது ஒரு பகுதியாக இருக்கும். சில பேர் டைரெக்டாகவே ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுவாங்க. இது மாதிரி சில பேர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க. இப்போ யார் வந்து ஃபர்தராக அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், இல்லை யார் வந்து ஃபர்தராக அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே நிறையா பேர் கொஸ்டின் பேப்பரை திருப்பி பார்க்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்டான டிப் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே அதை திருப்பி பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது கொஸ்டினில் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இன்னொரு கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, அந்த கொஸ்டினை போய் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டே உங்களை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் இதை தான் முன்னாடி பாயிண்ட்டும் இதுவும் ஒரு லிங்க் இருக்குது. ஃபர்தர் கொஸ்டின்ஸ்க்கு போய்கிட்டே இருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் இல்லாமல் இப்போ நான் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேக் யூ அவேர். அதுதான் நான் தனியாக எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அவேர் ஆகிறீங்க, ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியானது கொஸ்டின் இருக்குது நம்ம பேப்பரில், எல்லாமே கஷ்டமானது கிடையாதுன்னு சொல்லி உங்கள் மைண்டை வந்து அவேர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இது பண்ணக்கூடியது என்னன்னா, மார்க் டெஸ்ட்டில் நிறையா பேருக்கு நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எழுத சொல்லியிருக்கேன், அது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த 1.5 ஹவர்ஸில் இல்லை 1 ஹவரில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி இவ்வளோ எழுதிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு நடுவுலேயே அந்த ரிலாக்ஸேஷன் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. டெஸ்ட்டில் ஒரு 3 ஹவர்ஸ் அதாவது 200 மினிட்ஸ் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்லேயே வைங்க. அப்படி வைக்க மூலிமா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதே சமயத்தில் ஃபோக்கஸ் அதிலே இருக்கிறனால அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தேவையில்லாமல் டிப்ரெஷன் இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் கடைசி நேரத்தில் வராது. அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் நடுவில் கொஞ்சம் எப்படி நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து மிடில் ஓவர்ஸ் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி ஆடணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நீட்லேயும் நீங்கள் அந்த மிடில் டைம் ஹவர்ஸை வந்து கரெக்டாக எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருங்க. ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இதெல்லாம் சம்மரியே வந்து 7 நிமிஷம் 6 நிமிஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே வரீங்க, இல்லை பயாலஜி சால்வ் பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கிற மூலமா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோங்கிற ஒரு அவேர்னஸ் மைண்டில் இருக்கும், நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி அந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்க தான் போகுது, அந்த கொஸ்டின் நீங்கள் திருப்பி சால்வ் பண்ணலாம். அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷேடிங் பற்றி சொன்னல, அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பண்ணுவீங்க. இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் சால்வ் பண்ணுங்க, அப்படி பண்ணால் நீங்கள் ஓஎம்ஆர் டேரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சில டைம் மிஸ்டேக் ஆயிரும், அப்புறம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினில் அதாவது 100% ஷுவராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர்லேயே பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட் பண்ணுற மூலியமா கடைசி நேரத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்காதனால ஓஎம்ஆரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டேட் பண்ண வேண்டிய நிலமை வரும். கண்டிப்பாக எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த மாதிரி 1 or 2 வந்து ஷேடிங்லேயே மிஸ்டேக் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குது. தப்பாக அடுத்த கொஸ்டின் ஜம்ப் பண்ணி வேறு கொஸ்டினுக்கு ஷேட் பண்ணிடுவீங்க. இதனாலேயே ஒரு 10 மார்க் வேஸ்ட்டாக போயிடும் எல்லாத்துக்குமே. எனக்கும் அது மாதிரி நடந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதை பற்றி இப்போ வந்து 200 கொஸ்டின்ஸில் அதாவது 180 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறீங்கன்னா சில பேர் 170 கொஸ்டின்ஸ் நல்லா சால்வ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் மிச்சம் வச்சுருப்பீங்க. 170 கொஸ்டின் உங்களுக்கு ஷுவராக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆயிருங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் லீவ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது போடுற மூலிமா உங்களுக்கு ஏற்கனவே முடிவாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரேங்க் உங்களுக்கு போயிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், அவங்க விருப்பத்தை பொறுத்து தான் சொல்கிறேன், என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் சில பேர் வந்து கம்மியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஒரு 140 to 130 கொஸ்டின்ஸ் தான் வந்து இல்லை 140 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ஷுவராக இருப்பீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 40 கொஸ்டின்ஸ் மிச்சம் இருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட வந்து 50-50 ஒரு கொஸ்டின்ஸில் 4 சாய்ஸில் 2 சாய்ஸ் எலிமினேட் பண்ணிட்டீங்க. 50-50 இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு தோணும், இது கரெக்டாக இருக்கும்னு தோணும். நீங்கள் தைரியமாக போட்டுருங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் குறைஞ்சிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது போடுற மூலியமாக ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் இதில் கரெக்டாக வந்துருச்சுன்னா கூட 4 மைனஸ் மார்க் போனால் கூட 6 4 அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு மார்க் எப்படியும் வந்துடும். அதில் நீங்கள் இது பண்ணிடலாம். சொல்கிறது புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா
இதை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு திருப்பி பாருங்க. திருப்பி பார்க்குற மூலியமா உங்களுக்கு எல்லா கொஸ்டின், நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். இது மூலியமா ஃபர்ஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருப்பீங்க. அடுத்து அந்த போரிங்கை பற்றியும் சொல்லிட்டேன். அதான் நடுவில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டே போயிட்டே இருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட கமெண்ட்டில் போட்டிருந்தேன், மேக்ஸிமம் வந்து 1.5 hours எடுத்துக்கோங்க, அப்படி அதுக்கு மேலே எடுக்காதீங்கன்னு போட்டிருந்தேன். நான் பர்சனலாக எந்த டைமில் அனலைஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா படிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக 4 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் படித்தா எனக்கு அது படிக்க முடியாது. ஒரு 3/4 மணி நேரம் படிச்சேன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். திருப்பி அதை ரெஸ்ட் எடுப்பேன்னா கொஞ்சம் வெளியே வருவேன். வெளியே வந்துட்டு பேசிட்டு திருப்பி தான் போய் படிப்பேன். கம்ப்ளீட்டாக படித்தா என்னாலலாம் என் மைண்டில் ஏறாது. அந்த மாதிரி ரெஸ்ட் எடுப்பேன்ல, ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஃபோனில் தான் நான் சொல்யூஷன்ஸ் பார்ப்பேன், அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஃபோனில் வந்து பிடிஎஃப் இருக்கும், அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த சாப்பிட்ற நேரத்தில் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க இந்த மாதிரி ஃபோன் பார்க்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த சொல்யூஷன்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த நேரத்தில் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நேரத்தில் அனலைஸ் பண்ணுறதுனால எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காக தனியாக டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் தேவைப்படல. ஸோ இந்த மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை விட பெஸ்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இப்போ சில்லி மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி இந்த நீட்டில் சில பேர் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎம்ஆர் ஷேடிங்கில் உட்காந்து அதை போட்டு கலர் அடிச்சுக்கிட்டே அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே லைட்டாக ஷேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்கிட்டே இருங்க. அதே சமயத்தில் சில பேர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு அதை வந்து ஓஎம்ஆர்லேயும் நீங்கள் ஷேட் பண்ணிட்டு ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. திருப்பியும் அந்த கொஸ்டினை ஒரு வாட்டி பார்ப்பீங்க திருப்பி. அது எனக்கும் நடந்திருக்கு. நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால சொல்கிறேன், திருப்பி பார்ப்பாங்க அந்த கொஸ்டின், திருப்பி பார்த்துட்டு இது நம்மளுக்கு கரெக்டாக தான் போட்டிருக்கோமா இல்லை தப்பாயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது வேஸ்ட் தான். எனக்கு கேட்டால் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா, சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மூவ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்ரஸாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டு என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் யோசிச்சுக்கோங்க. எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல வேண்டியது தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது இம்பார்ட்டன்ட்டு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும், வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதை பற்றி வீடியோ வேணும், அதை பற்றி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை டெலிகிராம் சேனல் இருக்குது, டெலிகிராமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டேரெக்டாக கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நடுவில் வந்து எனக்கு எக்ஸாம் எதுவும் வந்தனால நான் வந்து அதிகமாக யூடியூப்பில் அந்த மாதிரி வீடியோ இல்லைனா ரிப்ளை அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.